நுண்ணறிவு தொடர்பான இன்னும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திப்பதே மகிழ்ச்சி. இந்த வினாவும் ஒரு முக்கியமான வினா. இந்த வினாவிற்கான செய்முறையை மாணவர்கள் அறியாமல் நேரங்களை அதிகமாக எடுத்துக்கொண்டு வினாக்களை சரியாக செய்யாமல் பிழைவிடுகின்றனர். பாருங்கள், இந்த வினாவை நாங்கள் எவ்வாறு செய்யலாம் என பார்ப்போம். இந்த வினாவை சரியாக அவதானித்து நீங்களே சுயமாக செய்து கமெண்ட் பதினூடாக உங்கள் விடைகளை அறியத்தாருங்கள். தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோக்களை அவதானித்து இதற்குரிய சரியான வழிமுறையை எவ்வாறு கைக்கொண்டு விடைகளை இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம் என தெரிந்து கொள்ளுங்கள். வினா: கடை ஒன்றில் இருந்த மாம்பழங்களில் மூன்றில் ஒரு பங்கு விற்கப்பட்டது. ஆறில் ஒரு பங்கு பழுதடைந்து விட்டதால் வீசப்பட்டது. மீதியாக 18 மாம்பழங்கள் எஞ்சியிருந்தன எனின் கடையில் இருந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை யாது? பின்னங்கள் தொடர்பான அறிவிருந்தால் இதனை இலகுவாக பெரிய வகுப்பு மாணவர்கள் செய்து கொள்ளலாம். ஆனாலும் புலமை பரிசில் மாணவர்களுக்கு பின்னங்கள் தொடர்பான மேலதிக அறிவு இல்லை என்பதனால் அவர்கள் வேறு வழிமுறைகளை பின்பற்றித்தான் விடைகளை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே இந்த வினாவுக்கான விடையை எவ்வாறு இலகுவாக செய்யலாம் என வாருங்கள் பார்க்கலாம். முதலில், கடையில் ஆரம்பத்தில் இருந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது, அதுதான் வினா. அந்த எண்ணிக்கை தெரியாத அந்த மாம்பழங்களை நாங்கள் ஒரு பெட்டி மாம்பழங்கள் என வைத்துக் கொள்வோம். கடையில் இருந்த மாம்பழங்கள் மொத்தம் ஒரு பெட்டி, அதில் மூன்றில் ஒரு பங்கு விற்பனை. எனவே நான் இதனை மூன்றாக பிரிக்கின்றேன். ஒரு பங்கு, 3 பங்கு. இதில் ஒரு பங்கு, மூன்றில் ஒரு பங்கு விற்பனை. எனவே இந்த பங்கு விற்பனை. சரி, 6ல் ஒரு பங்கு பழுது. இங்குதான் பிரச்சனை. நாங்கள் பிரித்தது 3 பங்காக, ஆனால் இங்கே 6ல் ஒரு பங்கு பழுது என கூறப்பட்டுள்ளது. எனவே ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 3ஐ நாங்கள் 6 பகுதிகளாக ஆக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்யலாம்? குறுக்கால் ஒரு கோடு போட்டால் இப்போது 6 பகுதிகளாக விட்டது. எனவே 6ல் ஒரு பங்கு பழுது என்றால் நான் இந்த பகுதியை பழுது என எடுத்துக் கொள்கின்றேன். வேறொரு நிறத்தினால் இதனை தீட்டுகின்றேன். இந்த பகுதி 6ல் 1. எனவே இது பழுது. இப்போது மீதியாக 18 இருக்குதாம். எனவே இங்கு மீதியாக உள்ள சதுரங்கள் 18. சதுரங்களின் மொத்தம் 18. எனவே 3 சதுரங்களின் மொத்தம் தான் இந்த 18. எனவே ஒரு சதுரம் நாங்கள் 18ஐ 3ஆல் வகுக்க வேண்டும். 6 என வரும். எனவே ஒரு சிறிய சதுரத்தின் எண்ணிக்கை 6. எனவே வினாவுக்கான விடையை இலகுவாக அறிந்து கொள்ளலாம். மொத்தமாக 6 சதுரங்கள் உள்ளன. எனவே 6 தர 6 36 மாம்பழங்கள் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். வினாவுக்கான விடை 36. எனவே விற்பனை செய்யப்பட்டவை 2 சதுரங்கள். எனவே விற்பனை செய்யப்பட்டவை 12, பழுதடைந்தவை ஒரு சதுரம். எனவே அது 6, 12 மாறும் 18, மீதியாக இருந்தவை 18. எனவே மொத்தமாக 36 மாம்பழங்கள் ஆரம்பத்தில் காணப்பட்டிருக்கும். இவ்வாறு இந்த வினாவுக்கான விடையை இலகுவாக அறிந்து கொள்ளலாம். என்னுடைய நுண்ணறிவு வினாக்கள் தொடர்பான வீடியோக்களில் உங்களுக்கு இலகுவான வழிமுறைகளை பயன்படுத்தி விரைவாக எவ்வாறு விடைகளை செய்யலாம் என கூறிக்கொண்டிருக்கின்றேன். என்னுடைய காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொளியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.